the time of Adam to the time of Jesus Christ, ஆதாமின் காலம் முதல் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை there were millions of people living in the world for 4,000 years. மில்லியன் கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தார்கள். But they did not know God like we can know him. நாம் இப்பொழுது ஆண்டவரை அறிந்திருக்கிறது போல அவர்களால் தேவனை அறிய முடியவில்லை. And even in the time before Jesus Christ came to earth, இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக கூட in the land of Israel that you read about in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கிறது போல இஸ்ரவேல் தேசத்திலே even the great prophets could not know God like we know him. நாம் இப்பொழுது ஆண்டவரை அறிந்திருக்கிறது போல அந்த நாட்டில் இஸ்ரவேலில் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் கூட தேவனை அறியவில்லை. Let me show you a verse in Matthew's Gospel chapter 13. மத்தேயுவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். And I want you to read, think of these two verses in Matthew 13 and verse 16 and 17. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை நீங்கள் தியானிக்கும்படியாய் அதை சிந்திக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். You know, dear brothers and sisters, you are very fortunate that you can read. நீங்கள் உங்களால் வாசிக்க முடிகிறதே எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். And you are very fortunate that you have a Bible in your language. உங்களுடைய சொந்த மொழியிலேயே உங்களுடைய கரத்திலே ஒரு வேதாகமம் இருக்கிறதே, நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். And you have to be very fortunate that you are living at this time. இந்த காலகட்டத்திலே நீங்கள் வாழ்கிறபடினாலே அதிலேயும் நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். If you had lived in Tamil Nadu 150 years ago, 150 ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருந்தால் you would not have had a Bible. உங்களுக்கு வேதம் கையில் இருந்திருக்காது. உங்கள் மொழியிலே You may not have known about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. You may have lived and died in your sins. உங்கள் பாவங்களிலேயே நீங்கள் வாழ்ந்து உங்கள் பாவங்களிலேயே நீங்கள் மரித்திருந்திருப்பீர்கள். Not only you. நீங்கள் மட்டுமல்ல. If I lived in India 150 years ago, நான் இந்தியாவிலே 150 ஆண்டுகள் முன்பதாக பிறந்து வாழ்ந்திருந்தால் I would not have known about Jesus. இயேசுவை பற்றி நான் அறிந்திருக்க முடியாது. I may have lived and died in my sins. என்னுடைய பாவங்களிலேயே வாழ்ந்து நான் மரித்திருந்திருப்பேன். I am also very thankful that I am living at this time. இந்த காலகட்டத்திலே வாழ்கிறபடினாலே நானும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். That I have a Bible in my language. என்னுடைய சொந்த மொழியிலேயே ஒரு வேதாகமம் இருக்கிறது. We must be thankful. நாம் இதற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Because there may be many other difficulties you have in your life. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல கஷ்டங்கள் இருக்கலாம். All of us have. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கிறது. Sometimes you think only poor people have difficulties. சில சமயத்தில் ஏழை மக்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இந்த உலகத்தில் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Many rich people also have difficulties. அநேக பணக்காரர்களுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. They have children who got sicknesses that cannot be healed. குணமாக்கப்படாத வியாதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கலாம். There are problems for everybody on this earth. ஆகவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. But we have to be very thankful that we have the Bible. ஆனால் நமக்கு வேதாகமம் இருக்கிறபடினாலே நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். This is the only book God has written. தேவன் எழுதின ஒரே ஒரு புத்தகம் என்றால் இந்த வேத புத்தகம். And you have got a copy of that. அதனுடைய பிரதி உங்களுடைய கையிலே இருக்கிறது. Out of all the crores of books in the world, one book God has written, you got a copy. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புத்தகங்களிலே ஒரே ஒரு புத்தகத்தை தேவன் எழுதியிருக்கிறார். அதனுடைய பிரதி உங்கள் கையில் இருக்கிறது. Imagine how lucky you are. நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று எண்ணி பாருங்கள். There are so many people in Tamil Nadu who don't have a copy of the one book God has written. தேவன் எழுதின இந்த ஒரு புத்தகத்தினுடைய பிரதி இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். I had a Bible in my home from the time I was a small boy. நான் சிறு பையனாக இருந்த பொழுதிலிருந்து என்னுடைய வீட்டிலே எனக்கு ஒரு வேதாகமம் இருந்தது. But I never took it seriously. ஆனால் ஒரு காலம் அதை நான் கருத்தாய் எடுத்துக்கொள்ளவில்லை. I was about 20 years old before I started taking this book seriously. இந்த புத்தகத்தை கருத்தாய் சீரியஸாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு வயது 20.
Then I began to take it seriously because I realized there's only one book in the world God has written. இந்த முழு உலகத்திலேயும் தேவன் ஒரே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று அறிந்தவுடனே நான் மிகவும் சீரிய முறையிலே இந்த வேதத்தை கையாள ஆரம்பித்தேன். I began to read the whole thing from one cover to the other cover. ஒரு அட்டையிலிருந்து மறு அட்டை வரை முழுமையாக நான் இதை வாசிக்க ஆரம்பித்தேன். And again and again and again and again. மீண்டும் மீண்டுமாய் இதை நான் வாசிக்கிறேன். So I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். There's a lot of work you have to do. You have to go to the fields and different places. நீங்கள் வயல்வெளிக்கு போக வேண்டியிருக்கிறது, வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது. At home you have a lot of work, looking after the house, cooking the food, looking after children. வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தால் வீட்டிலே சமையல் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. But all of us still have at least 1 hour a day that we can spare. ஆனால் நாம் எல்லாருக்குமே ஒரு மணி நேரமாவது குறைந்தபட்சம் நான் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி நமக்கு நேரம் இருக்கும். Maybe after the children have gone to sleep. ஒருவேளை பிள்ளைகள் படுக்கைக்கு போன பிறகு In 24 hours I'm sure we can get 1 hour. 24 மணி நேரங்களிலே கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது நமக்கு கிடைக்கும் என்று நான் எண்ணுகிறேன். I want to encourage you to read the Bible. இந்த வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். The only book God has written which you have a copy. தேவனின் ஒரே ஒரு புத்தகம், அதனுடைய பிரதி உங்களுடைய கையில் இருக்கிறது. All other books are written by men. மற்ற எல்லா புத்தகங்களும் மனிதர்களாலே எழுதப்பட்டது. This book changed my life, it will change your life. இந்த புத்தகமானது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். So let's read Matthew 13 verse 16 and 17. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிப்போம். Blessed are your eyes because they see and your ears because they hear. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். You believe that you are blessed because you can hear some things? நீங்கள் சில காரியங்களை கேட்கிறபடினாலே நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? And you believe your eyes are blessed because you can read the scriptures? இந்த வேத வசனங்களை உங்கள் கண்கள் வாசிக்க முடிகிறதே, ஆகவே நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? And then he tells us in the olden days many prophets and many righteous men desired to see these things but did not see it. மீண்டுமாய் நாம் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்திலே அநேக தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணாமலும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Imagine an Old Testament prophet wanting to hear what you're hearing, he could not hear. இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் கேட்க விரும்பியும் அவர்களால் கேட்க முடியவில்லை. You read in the Old Testament about Moses and Elijah. மோசே, எலியா இவர்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். How many of you believe that you are more blessed than Moses and Elijah? உங்களில் எத்தனை பேர் மோசே எலியாவை காட்டிலும் பாக்கியமுள்ளவர்கள் என்று நம்புகிறீர்கள் உண்மையாலுமே? We must teach our little children that they are more blessed than all these Old Testament prophets. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எல்லாரை காட்டிலும் நீங்கள் பாக்கியமானவர்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். Because in the world the devil makes us think about all the things we don't have. ஏனென்றால் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன காரியங்கள் இல்லையோ அதையே அதிகமாய் நினைத்து கொண்டிருக்கும்படியாய் எண்ணும்படியாய் செய்கிறார்கள். He's always telling you, you don't have this, you don't have this, look at those people have got it. அவனை பார்ப்பா, அவனுக்கு என்ன இருக்குது, இவனை பார், அவனுக்கெல்லாம் என்ன இருக்குது, அவனுக்கு பல காரியங்கள் இருக்கிறது, உன்கிட்ட என்ன இருக்குது, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இப்படித்தான் உலகத்திலே சொல்வார்கள். In the beginning he may just say, see, you don't have a bicycle, those fellows have got a bicycle. ஆரம்பத்திலே அவர்களுக்கெல்லாம் சைக்கிள் இருக்கிறது, உனக்கு சைக்கிள் இல்லையே என்று சொல்வார்கள். One day you get a cycle. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிளை வாங்கி ஆயிற்று. Then the devil will say, see, they got a scooter, you only got a cycle. இப்பொழுது பிசாசு என்ன சொன்னா, அவனுக்கு பார் பைக் இருக்கிறது, ஸ்கூட்டர் இருக்கிறது, உனக்கு சைக்கிள் மட்டும் தான் இருக்கிறது. He's always trying to make you unhappy with somebody who has something more. யாராவது உன்னை காட்டிலும் அதிகமாக பொருட்களை வைத்திருந்தால் அதை வைத்து உன்னை சந்தோஷம் இல்லாதவனாக கவலை உள்ளவனாக மாற்றுவதே பிசாசினுடைய வேலை. Do you know that Jesus never had a scooter? இயேசுவுக்கு ஸ்கூட்டர் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? He never even had a cycle. இயேசுவுக்கு சைக்கிள் கூட இல்லை தெரியுமா? How did he go from one place to another? அப்படியானால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எப்படி அவர் போனார்? போக்குவரத்து எப்படி? He didn't have a horse or a bullock cart. அவருக்கு மாட்டு வண்டியோ அல்லது குதிரையோ சவாரி செய்வதற்கு இல்லை. You know how he went? அவர் எப்படி போனார்? He walked. நடைதான். Not 1 or 2 kilometers. 1-2 கிலோமீட்டர் மட்டுமல்ல. Sometimes 100
kilometers. சில சமயத்திலே அவர் நடந்த தூரம் 100 கிலோமீட்டர்கள். He had to walk. அவர் 100 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்தது. Imagine if you had to walk from here just to Thiruvarur. நீங்கள் இங்கிருந்து திருவாரூருக்கு நடந்து போக வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். That is a very small distance. மிகவும் குறுகிய தூரம் தான். Jesus walked much bigger distances than that. இதை காட்டிலும் எவ்வளவோ பெரிய தூரங்களை எல்லாம் இயேசு நடந்தே கடந்து சென்றார். Many of you came here by bus. ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் இங்கே வந்திருந்தால், If you were living 2000 years ago in Israel, you'd have to walk. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் இஸ்ரவேலிலே வாழ்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நடந்து தான் போயிருக்க வேண்டும். Jesus walked. இயேசு நடந்தார். I'm mentioning this to say that we have so many privileges and blessings today. Even people did not have in Jesus' time. இயேசுவின் காலத்திலே இருந்த மக்களுக்கு இராத எவ்வளவோ ஆசீர்வாதங்களும் பாக்கியங்களும் நமக்கு இருக்கிறது. Do you know that Jesus never had a Bible in his house? இயேசுடைய வீட்டிலே வேதாகமமே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? This type of Bible came after printing was invented about 600 years ago. அச்சடிக்கும் இயந்திரம் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த விதமான புத்தகங்களே வெளிவர ஆரம்பித்தது. All these pages have to be printed in a machine. உங்களுக்கு தெரியுமா, இந்த பக்கங்கள் எல்லாம் அச்சு இயந்திரத்திலே அச்சு செய்யப்பட வேண்டியிருக்கிறது, பிரிண்ட் பண்ணப்பட வேண்டியிருக்கிறது. There was no such machine before 600 years. 600 ஆண்டுகள் முன்பதாக அப்படிப்பட்ட அச்சு இயந்திரங்களே இல்லை. In Jesus' time, they had big leather sheets where people would write the Bible by hand. இயேசுவின் காலத்திலே பெரிய தோலினால் செய்யப்பட்ட சுருள் இருக்கும், அதிலே தான் கையிலே எழுதப்பட்டிருக்கும் வேத வார்த்தைகள். People would take many years to write just the Old Testament. பழைய ஏற்பாட்டை மட்டும் ஒரு பிரதி எடுக்க வேண்டுமானால் பல வருடங்களாகும் அதை பார்த்து எழுதி முடிப்பதற்கு. It was so expensive to buy a copy. அதனுடைய ஒரு பிரதியை வாங்க வேண்டுமானால் அது விலை எங்கேயோ. Today it is so cheap to have a Bible. இன்றைக்கு ஒரு வேதத்தை நான் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ விலை குறைவாக மலிவாக கிடைக்கிறது. But those days it was so expensive that only in the synagogue there will be one copy there. People have to come there to read it. அந்த நாட்களிலே எந்த அளவுக்கு விலை அதிகமாக இருந்தது என்று சொன்னால் ஒரு பெரிய தேவாலயத்தில் ஒரே ஒரு பிரதி வேதாகமம் இருக்கும். யாராவது வந்தால் எட்டி பார்த்துட்டு போய்விடலாம். We read that Jesus, when he was 12 years old, he went to the temple and he could discuss the Bible with all the priests there. 12 வயதாக இருக்கும் பொழுது இயேசு தேவாலயத்துக்கு சென்று அங்கே உள்ளதான ஆசாரியர்களோடு கூட வேதத்துடைய காரியங்கள் எல்லாம் அவர் விவாதித்தார். And we wonder, how did a 12-year-old boy know about the Bible? 12 வயது பையனுக்கு எப்படி வேதாகமம் தெரியும் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம். He didn't have a Bible at home. ஆனால் வீட்டிலே அவருக்கு வேதாகமம் இல்லை. The only time he can hear the Bible is when he comes to the meeting. வேதாகமத்தை பற்றி கேட்கக்கூடிய ஒரே சமயம் அவர் அந்த தேவாலயத்திலே கூட்டம் நடக்கும் பொழுது வந்தால் தான் வேத வசனத்தை கேட்கலாம். Or in the other days of the week you go to the synagogue and ask the rabbi, the teacher there, to show you something. அல்லது வார நாட்களிலே நீங்கள் தேவாலயத்திலே போய் அங்கே இருக்கக்கூடிய ரபி என்றதான போதகர்களிடத்திலே எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். See, supposing you think of that, supposing there's only one Bible in Nanilam. இப்படி எண்ணிக்கொள்ளுங்களேன், நன்னிலத்திலே ஒரே ஒரு வேதாகமம் தான் இருக்கிறது. And that is kept here on this pulpit, one Bible. ஒரே ஒரு வேதாகமம் இந்த புல்பிட்டிலே இந்த மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். And on Sunday when you come, you can hear it. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் வந்தால் இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். And other days if you want you can come here and ask whoever is here to show you some page and read it. மற்ற நாட்களிலே நீங்கள் விரும்பினால் இங்கே வந்து இங்கே இருக்கிறவர்களிடத்திலே கேட்டு ஒரு சில வசனம் நீங்கள் வாசித்து விட்டு செல்லலாம். Now if you were a little 5-year-old boy like that, நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு 5 வயது பையனாக இருந்தால், where you can only hear it on Sunday, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வார்த்தையை கேட்க முடியும், or during the week come to the synagogue and ask somebody to show you the different pages in the Bible. அல்லது வார நாட்களிலே நீங்கள் தேவாலயத்திற்கு வந்து அங்குள்ள மக்களிடத்திலே வேதத்தின் பல பக்கங்களை பிரட்டி அதனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். Can you imagine how difficult it would be to know the Bible in 7 years? அப்படியானால் 7 ஆண்டுகளிலே வேதத்தை அறிந்து கொள்வது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கும். How wholehearted Jesus was. இயேசு எவ்வளவு by the time he was 12. 12 வயது ஆவதற்குள்ளாகவே வேதத்தை நன்றாய் அறிந்து கொள்வதற்கு இயேசு எவ்வளவு முழு இருதயம் உடையவராய் இருந்திருக்க வேண்டும். That is the thing that gripped my heart
When I was converted, when I was 19 and a half, நான் 19 வயதாக இருக்கும் பொழுது, நான் மனம் திரும்பின பொழுது இந்த விஷயம்தான் என்னுடைய உள்ளத்தை பற்றி பிடித்தது. and I worked for 7 years after that in the Navy. அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் கப்பற்படையிலே நான் பணி செய்தேன். And during those 7 years, அந்த 7 ஆண்டுகளிலே I studied the Bible. நான் வேதத்தை கற்றேன். All the time, all the time, all the time. எல்லா நேரங்களிலும் வேதத்தை படித்துக் கொண்டே இருந்தேன். When I was not working, நான் வேலை செய்யாத மற்ற நேரங்களிலே I used to work. If I come to the room, I'll open the Bible and read it. நான் பணி செய்வேன். நான் பணி முடித்து வீட்டுக்கு வரும்பொழுது அல்லது அறைக்கு வரும்பொழுது வேதத்தை எடுத்து வாசிப்பேன். In 7 years, I also learned the Bible. 7 ஆண்டுகளில் நானும் வேதத்தை கற்றுக்கொண்டேன். That is what has made my life strong. இதுதான் என்னுடைய வாழ்க்கையை வலிமையானதாய் உறுதியானதாய் மாற்றியது. That's what's helped me to overcome Satan. இதுதான் பிசாசை மேற்கொள்வதற்கு உதவி செய்தது. Think of this verse. இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். You are more blessed than the Old Testament prophets. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நீங்கள் பாக்கியமானவர்கள். I would say to you, you are even more blessed than the Christians who lived 700 years ago. 700 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த கிறிஸ்தவரை காட்டிலும் நீங்கள் அதிக பாக்கியசாலிகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Because they didn't have a Bible. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வேதாகமம் இல்லை. You can read God's word in your home. நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்தே வேதத்தை வாசிக்க முடிகிறதே. Then why is it so many Christians who have a Bible at home don't read it? வீட்டிலே வேதம் இருந்தும் ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் இதை வாசிப்பதில்லை? I sometimes when I go to a home, I ask the children there, do you read the Bible every day? நான் சில வீடுகளுக்கு போகும்பொழுது அங்கு உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், தினமும் நீ வேதம் வாசிக்கிறாயா? They are honest. அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள். Children are more honest than parents sometimes. சில சமயத்திலே பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். They say, no, Uncle Zach, not every day. இல்லை அங்கிள் ஜாக், நான் தினமும் வாசிப்பதில்லை. I say, one thing I appreciate about you, you are honest. நீ நேர்மையாக இருக்கிற அப்படினாலே உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறேன். That's a good thing. அது நல்லதுதான். But you must now start reading the Bible every day. ஆனால் இப்பொழுது நீ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். Even if you read only 4 or 5 verses. 4-5 வசனங்களை நீ வாசித்தாலும் கூட, even if you spend only 5 minutes. 5 நிமிஷத்தை செலவு செய்து வாசித்தாலும் கூட. Do you have 5 minutes every day? ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்குமா? Are some of you here so busy you don't even have 5 minutes? அந்த 5 நிமிடம் கூட கிடைக்காத அளவுக்கு யாராவது நீங்கள் வேலையில் அதிகமாக திளைத்திருக்கிறீர்களா? They say, I forgot. நான் மறந்துட்டேன் என்று சொல்லுகிறார். Then I ask them, நான் அப்பொழுது கேட்கிறேன், do you forget to eat your lunch? மதிய சாப்பாட்டை மறந்துட்டியாப்பா? சாப்பிடாம morning you may forget, sometimes you have to rush for work. சில சமயத்தில் காலையில் வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி சாப்பிட மறந்துட்டு வேலைக்கு அல்லது பள்ளிக்கு போய்விடலாம். Do you forget to eat your lunch? ஆனால் மதிய சாப்பாட்டை சாப்பிட மறந்து விட்டீர்களா? Does anybody say, oh, I forgot to eat my lunch today? யாராவது ஐயோ இன்னைக்கு மதியம் சாப்பாடே மறந்துட்டேனே என்று சொல்லுங்கள் இருக்கிறீர்களா? Never happened. அது ஒரு காலம் நடப்பதில்லை. Because our stomach says, eat. வயிறு அந்த நேரம் பார்த்து கத்தும், சாப்பாடு சாப்பாடு என்று. You don't have to be educated for that. இதற்கு யாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. You know how many times a baby cries for milk in one day? ஒரு நாளிலே எத்தனை முறை குழந்தை பாலுக்காக அழுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? We had babies 40 years ago in our house. I have forgotten now. எங்களுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் முன்பதாக தான் குழந்தைகள் இருந்தார்கள். ஆகவே இப்பொழுதுதான் மறந்து போய்விட்டது. But many times a day. ஆனால் ஒரு நாளே பல நேரங்கள் பாலுக்காக குழந்தை அழும், crying, கத்தும். But you tell the child 2 hours ago only you drank. என்னப்பா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே குழந்தையை பால் குடித்தே, இப்போ அதுக்குள்ளே மீண்டும் போய் அழுகிறாயே. Child cannot speak but it's saying, no, I am still hungry. இல்லை இன்னும் எனக்கு பசிக்குது என்று அழும். That is how we must desire the word of God. இப்படித்தான் நாம் வேத வசனத்தின் மேல் ஒரு ஆவல் கொண்டிருக்க வேண்டும். See 1 Peter 1 பேதுரு and chapter 2. 2ஆம் அதிகாரம். See, when we are born again, it is like spiritually a child coming into the world. நாம் மனம் திரும்பும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததற்கு ஒப்பாய் இருக்கிறது. I want to ask you, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், what is the difference between you and all the other Christians around you in other churches? உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ள மற்ற சபையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? We don't say we are better than any church. எந்த ஒரு சபையை காட்டிலும் நாம் தான் மேன்மையான சபை என்று சொல்வதில்லை. God is the one to judge that. அதை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர். But we believe
that you cannot become a Christian by being born in a Christian family. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே கிறிஸ்தவனாய் பிறந்து விட்டாலே நீ கிறிஸ்தவனாகி விடுவதில்லை. அதிலே நமக்கு நம்பிக்கை இல்லை. When my children were born, 4 of them, my wife and I were already born again children of God. எங்களுடைய குடும்பத்திலே 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு ஏற்கனவே அந்த பிள்ளைகள் எல்லாரும் பிறக்கும் பொழுதே நாங்கள் இருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம், மறுபடியும் பிறந்திருந்தோம். None of my 4 children came into the world as children of God. ஆனால் என்னுடைய 4 பிள்ளைகளை ஒருவர் கூட இந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாய் பிறக்கவில்லை. No. இல்லை. I had to tell them you are sinners. நீங்கள் பாவிகள் என்று நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. Parents are born again. பெற்றோர் மனம் திரும்பி விட்டார்கள். But the children are sinners. ஆனால் பிள்ளைகள் பாவிகள். They have to accept Christ. அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. Just like I accepted Christ when I was 19. நான் 19 வயதாக இருந்த பொழுது எப்படி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ, They also slowly as they grew up, a time came when they had to accept Christ. அவர்களும் வளர வளர காலம் ஒன்று வந்தது, அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். When you accepted Jesus into your heart, at the time you were really became a child. உங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறீர்கள். That is the difference between you and other Christians. இதுதான் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். Before that there is no difference whether you are Christian, Hindu, Muslim, atheist, no difference. அதற்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் என்ன, முஸ்லிமாக இருந்தால் என்ன, இந்துவாக இருந்தால் என்ன, நாத்திகராக இருந்தால் என்ன, ஒரு வித்தியாசமும் இல்லை. Children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இல்லை. But when we receive Jesus into our heart, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, Lord, thank you ஆண்டவரே for dying for me. எனக்காக மரித்தபடியால் உமக்கு நன்றி. Come into my heart. என் உள்ளத்திலே வாரும். Then we become born again. அப்பொழுது பிறந்தவர்களாய் மாறுகிறோம். Born again is spiritually is like a baby. நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு குழந்தையாய் இருக்கிறோம். You know how the babies start crying for milk every day as soon as they are born. குழந்தை பிறந்த உடனே பாலுக்காக கத்த ஆரம்பிக்கிறது, அழ ஆரம்பிக்கிறது. You don't have to teach the child you must cry, you must cry, you must cry for milk. ஏய் பால் வேணும்னா நீ அழணும் 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 என்று சொல்லி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. Nobody teaches a child anything. யாருமே இந்த குழந்தைக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. I can't understand what you say in any case. அப்படியே நீங்கள் சொன்னாலும் இந்த குழந்தைக்கு உங்கள் பாஷை புரியாது. But it's crying out. ஆனாலும் இந்த குழந்தை கத்துகிறது. But if it is a sick child, ஒருவேளை வியாதிப்பட்ட குழந்தையாக இருந்தால், some children are born itself they are so sick and weak, maybe they are born before the time. சில குழந்தைகள் குறை பிரசவத்திலே பிறக்கிறது அல்லது வேறு ஏதாவது வியாதியோடு கூட குழந்தை பிறந்தால் அப்படியே இருக்கும். 6 or 7 months in the womb they are born. தாயினுடைய கருவறையிலே 6 மாதம் இருக்கும் பொழுதே சில குழந்தை பிறந்து விடுகிறது. And they never cry for milk. அந்த குழந்தை அப்படிப்பட்ட குழந்தை பாலுக்காக அழாது. They are so weak. மிகவும் பலவீனமாக இருக்கிறது அந்த குழந்தை. They never cry for milk. பாலுக்காக ஒருபோதும் அழவே அழாது. Then you have to force and feed them, otherwise they'll die. இல்லை, ஆகவே நீங்கள் கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த குழந்தை மரித்து போய்விடும். A normal child born after 9 months in the womb. ஆனால் 9 மாதங்கள் கருவறையில் இருந்து பிறந்த சாதாரணமான குழந்தை, as soon as it comes out, first day itself is crying out so many times for milk. முதல் நாளிலே அந்த குழந்தை பிறந்த உடனே எத்தனையோ முறை பாலுக்காக அழுகிறது. That is a healthy child. அப்படிப்பட்ட குழந்தை தான் ஆரோக்கியமுள்ள குழந்தை. A healthy child cries. ஆரோக்கியமுள்ள குழந்தை கத்தும், ஒவ்வொரு நாளும் பாலுக்காக அழும். A sick child will just lie there and say I don't want any milk. வியாதிப்பட்ட குழந்தை அப்படியே படுத்து கொண்டே இருக்கும். பால் even will go days without milk. அப்படியே விட்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ நாட்கள் கடந்தும் அது பால் குடிக்காமல் அப்படியே இருந்து இறந்துவிடும். And it will die. இறந்துவிடும். Now 1 Peter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் says in verse 2. 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Like newborn babies, you must long for the pure milk of the word of God, because then only you will grow into salvation. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். Like a newborn baby. புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல. What is the milk for us? நமக்கு பால் என்றால் என்ன? The milk is the pure milk is the word of God. அந்த தூய்மையான பால் என்பது தேவனுடைய வார்த்தை. This is the milk. இதுதான் அந்த களங்கமில்லாத பால். So if you don't cry for this every day, ஆகவே இதற்காக நீங்கள் அனுதினமும் அழாவிட்டால், you tell me the answer. நீங்களே பதில் சொல்லுங்கள். Are you sick or you're healthy? நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? What is the answer? பதில் என்ன? You're sick. வியாதியாக இருக்கிறீர்கள். Only a sick child will never cry for milk. வியாதிப்பட்ட குழந்தை தான் அழவே அழாது பாலுக்காக. So now we want to make you all healthy. ஆகவே இப்பொழுது உங்கள் எல்லாரையும் ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற பண்ண விரும்புகிறோம். Showing you how important it is to
drink from this milk every day. இந்த பாலிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடிக்க வேண்டும், புசிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். Then I want to tell you something else. வேறு ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Many times in our life we don't know whether we should do this or do that. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயம் வரும்பொழுது இதை செய்வதா அதை செய்வதா என்று குழம்பி போகிறோம். And we are confused. குழப்பமடைகிறோம். Then we have to go to elder brothers. அதுக்கு பிறகு மூப்பரத்தில் போய் கேட்க வேண்டியிருக்கிறது. What shall I do? சகோதரர், இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வதுன்னு தெரியல. Some situation in the office, is this right or is it wrong? I don't know whether I should do it or not. வேலை செய்கிற அலுவலகத்தில் இதை செய்வதா அதை செய்வதா எது சரி என்று தெரியவில்லை. We are like people in the darkness saying, I don't know which is the right way. எது சரியான வழி என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி இருளில் இருக்கிறவளை போல மாறிவிடுகிறோம். How to find the right way? சரியான வழி எப்படி கண்டுபிடிப்பது? Let me show you a verse. உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். Psalm 119 சங்கீதம் 119 verse 105. 105ஆம் வசனம். Psalm 119 சங்கீதம் 119 105. Here it says, thy word is a lamp to my feet and a light to my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். If you go on a road and there's no light, ஒரு சாலையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள், திடீரென அங்கே விளக்கே இல்லை, it's very easy to fall down. வெளிச்சமில்லாத இந்த சாலையிலே போகும்பொழுது எளிதாக விழுந்து விடுவீர்கள் தடுக்கி. To fall into some manhole or some ditch. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழியோ அல்லது சாக்கடையிலையோ விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருட்டான நேரத்திலே. How good it is when there's a light on the road. ஆனால் அந்த சாலையிலே ரோட்டிலே ஒரு விளக்கு எரியுமானால் எவ்வளவு நல்லது. You know, this is the street, the name is there, I can read it, I can turn here. வெளிச்சம் இருக்கும் பொழுது ஓஹோ இந்த ஊர் பேர் இங்கே போடப்பட்டிருக்கிறது, சாலையின் பேர் இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் இந்த வழியில திரும்ப வேண்டும் என்று சொல்கிறோம். So it says the light, thy God's word is like a light for my road. ஆகவே என்னுடைய ரோட்டுக்கு போவதற்கு தேவனுடைய வார்த்தையானது ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. And also it says first it is like a lamp, like a torchlight for my feet. என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்றும் சொல்கிறது, என் பாதைக்கு வெளிச்சம். At night there can be snakes and all types of things on the road. இரவு நேரங்களிலே நடந்து போகும்பொழுது சாலையிலே பூரான் புழு பாம்பு தேள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. It says God's word is like a torchlight that shows me what I have to do immediately and also shows me on the road what I have to do in the future. ஆகவே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? நடக்கும் பொழுது உடனே பாம்பு பூச்சி எதுவும் கடிக்காதபடிக்கு இந்த பாதையிலே சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு விளக்கு, அதே சமயத்திலே எந்த சாலையை நோக்கி செல்ல வேண்டும், எந்த பாதையிலே போக வேண்டும் என்று நீண்டகால ஒரு யுக்திக்கு ஒரு வழி காட்டுகிறது. God's word is like a torchlight and like a road lamp. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது கையிலே பிடிக்கக்கூடிய கை விளக்கை போல இருக்கிறது, இன்னொன்று சாலையை காண்பிக்கக்கூடிய சரியான பாதையை காண்பிக்கக்கூடிய தெருவிளக்காக இருக்கிறது. I've been a Christian now 54 years. நான் இப்பொழுது 54 ஆண்டுகளாக ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து வருகிறேன். So many times in my life I wanted to know what to do. I had this light. பல நேரங்களிலே சமயங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதிருக்கும் பொழுது எனக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கிறது. Whom I should marry? யாரை திருமணம் செய்வது? I got it from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு வெளிச்சம் கிடைத்தது. What should I do in my life? என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? I used to live in Vellore. வேலூரிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். God showed me I must go to Bangalore. நான் பெங்களூருக்கு போக வேண்டும் என்று தேவன் காண்பித்தார். There is no word called Bangalore in the Bible. பைபிளை தேடி பார்த்தால் பெங்களூர் என்ற வார்த்தை இருக்காது. But when you read the Bible, God speaks to you in your heart. வேதத்தை வாசிக்கும் பொழுது choose some decisions. வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உள்ளத்திலே எப்படி சில தீர்மானங்களை எடுப்பது என்று பேசுகிறார். I did not know in 1972 why God is telling me to go to Bangalore. ஏன் பெங்களூருக்கு போக சொல்கிறார் என்று சொல்லி 1972 ஆண்டிலே எனக்கு தெரியாமல் இருந்தது. I did not know anybody there. அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. Not one person who is today in CFC, I did not know any of them. அந்த 72 ஆண்டிலே பெங்களூரிலே யாரையுமே எனக்கு தெரியாது. அங்குள்ள மாணவர்கள் யாரும் தெரியாது எனக்கு. After I went there, நான் அங்கே சென்ற பிறகு then also I did not know what is God's plan for my life. அப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாதிருந்தேன். 3 years after I went, அங்கே போனதற்கு பிறகு 3 வருஷம் கழித்து God started little church in my house. என்னுடைய வீட்டிலே தேவன் ஒரு சிறு சபை ஆரம்பித்தார். That is how CFC started. இப்படித்தான் CFC ஆரம்பித்தது.
But 3 years earlier, if I had not heard God and moved to Bangalore, there would have been no CFC there. ஆனால் 3 வருடங்கள் முன்பதாகவே தேவன் எனக்கு பேசும்பொழுது நான் செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு சிஎஃப்சி சபை உருவாகி இருக்காது. Do you know that God can guide you? தேவன் உங்களை வழிநடத்த முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? In the time of my marriage, I just looked at some pretty face and married her. நான் என்னுடைய திருமண காலம் வந்த பொழுது ஏதோ பார்த்து அழகுள்ள ஒரு பெண் என்று சொல்லி யாரையாவது திருமணம் செய்திருந்தால், without finding out is the person spiritual, அந்த நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்று கண்டுபிடிக்காமலேயே திருமணம் செய்திருந்தால், you must first find whether the person is spiritual and then only look at the face. முதலாவது இந்த நபர் ஆவிக்குரிய நபரா என்று முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்கள் முகத்தை பார்த்து அழகா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும். So many people make mistakes in this. இந்த விஷயத்திலே அநேகர் தவறுகிறார்கள். So many things in life we have to take a decision. ஆகவே வாழ்க்கையின் பல காரியங்களிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Why not? Isn't it good to have this torch light and the lamp, road lamp, to show us how to go? கைவிளக்கு நமக்கு முக்கியம் அல்லவா? தெருவிளக்கு நமக்கு முக்கியம் அல்லவா? எங்கே போக வேண்டும் என்பதை காண்பிப்பதற்கு. So many situations. பல சூழ்நிலைகளிலே. And the last 40 years I must have preached thousands of sermons also. கடந்த 40 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன். Those of you who are elder brothers, மூப்பொருளாக இருக்கக்கூடிய நீங்கள், you think it is easy to know what I should speak, what you should speak, even on once a week on a Sunday? நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் பேசினாலும் அன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எளிதான காரியம் என்று எண்ணுகிறீர்களா? Not at all easy. அது எளிதான வேலையே அல்ல. All of you who sit and listen, don't criticize elder brothers. உட்கார்ந்து மூப்பர் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுது மூப்பரை குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். It's not easy to get up in the pulpit and have always a word to speak according to the need of the people. எப்பொழுது மேடையில் எழுந்து நின்றாலும் மக்களுடைய தேவைக்கேற்றாற் போல் வார்த்தையை கொண்டிருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. It is easy to sit there and criticize. எளிதான காரியம் என்ன சொல்லட்டுமா? அங்கே உட்கார்ந்து கொண்டு குறை சொல்வது. You must pray for your elder brothers. உங்களுடைய மூப்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Every Sunday when you go to the church, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சபைக்கு போகும்பொழுது you go with a prayer. ஒரு ஜெபத்தோடு செல்லுங்கள். I am telling you all in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றை சொல்லுகிறேன். From now on, இப்பொழுதிலிருந்து whenever you go to church on a Sunday, எப்பொழுதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறீர்களோ, you go with a prayer. ஒரு ஜெபத்தோடு கூட செல்லுங்கள். Lord, please give my elder brother a word from heaven according to the need of the people. ஆண்டவரே, மக்களுடைய தேவைக்கேற்றாற் போல ஆண்டவரே பரத்திலிருந்து என்னுடைய மூப்பருக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று ஜெபியுங்கள். Maybe you have never done that till today. ஒருவேளை இன்று வரை அப்படி ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். Then you will only criticize. அப்படியானால் நீங்கள் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பீர்கள். So before you criticize, you ask yourself, did I pray for him today? ஆக மூப்பரை விமர்சிப்பதற்கு முன்பதாக அவருக்காக ஜெபித்தேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். It's not easy. எளிதான காரியம் அல்ல. I know from my own experience, it is not at all easy to get up and preach God's word. எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது அது எளிதான காரியமே அல்ல என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக இருந்திருக்கிறேன். I mean, just to get up and speak on anything, I can speak on anything. ஏதோ ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் உட்கார்ந்து நின்று எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகலாம். When you have a burden, I want to give the particular medicine which this person's sickness needs. ஆனால் ஒரு பாரம் இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த குறிப்பிட்ட வியாதிக்கு எந்த குறிப்பிட்ட மருந்தை கொடுப்பது? See, that is a doctor, good doctors like that. நல்ல மருத்துவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். They don't just give any medicine for any sickness. வந்துட்டியா இந்தாப்பா ஏதோ பாக்ஸ்க்கு அள்ளி இந்த மாத்திரை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டார்கள். One medicine for this sickness, another medicine for that sickness. இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை என்று சொல்லி தெரிவு செய்து கொடுப்பார்கள். In each Sunday a brother has to get up and share something for people with many problems. You really need the wisdom of God. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல மக்கள் வருகிறார்கள், பலவிதமான பிரச்சனை, அவருடைய தேவை சந்திக்கப்படும்படியாய் பேசக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனுடைய ஞானம் தேவைப்படுகிறது. To really ask God to give us light on his word. ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு வெளிச்சத்தை அவர் உண்மையாக கேட்க வேண்டும். So in many things God's word is not only like milk to make us strong as children. ஆகவே பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தையானது பாலை போல மட்டுமல்ல. You know, many things in your life God's word can guide you. உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே தேவனுடைய வார்த்தையானது உங்களை வழிநடத்தும். And it can save you from so many problems. பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை இது காப்பாற்றும். If you let God's word guide you. தேவனுடைய வார்த்தையை மட்டும் உங்களை வழிநடத்தும்படி அனுமதித்தார். Show you where to go and where not to go. எங்கே எல்லாம் நீ போக வேண்டும், எங்கே போக கூடாது என்பதை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கும். Save you from many sins. பல பாவங்களிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும். And see, many of us are afraid of the devil. நம்மிலே பலர் பிசாசை குறித்து பயப்படுகிறோம். See what God's word says in 1 John 1 யோவானிலே வேதவசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். chapter 2. 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். First epistle of John chapter 2.
யோவான் என நிருபம் முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் பக்கம் 326 பழைய புதிய ஏற்பாட்டில். 1 John chapter 2 verse 14. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Have you all found it? It is in the புதிய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கு. 326ஆம் பக்கம். Page 326ஆம் பக்கம். In the New Testament. புதிய ஏற்பாட்டில் வேதாமத்தின் கடைசி. Chapter 2 verse 14. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The last part. அதனுடைய பின் பகுதியை வாசித்து பாருங்கள். I have written unto you, young men, because the word of God abides in you, and therefore you have overcome the evil one. நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். This is the reason why you are defeated. இதனால தான் நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். You are not allowing the word of God to live in you. தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வாழும்படியாக நீங்கள் அனுமதிப்பதில்லை. Then you will be defeated. அப்படியானால் தோற்கடிக்கப்படுவீர்கள். And Satan will make you frightened of him. அப்பொழுது சாத்தான் அவனை பார்க்கும்போது நீங்கள் உங்களை பயமுறுத்துவான். I want to tell all of you, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். given your life to Jesus Christ, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டால் you don't have to be afraid of Satan. சாத்தானை குறித்து பயப்பட தேவையே இல்லை. You don't have to be afraid of witchcraft. பில்லி சூனியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. 1,000 people can do witchcraft on you, it will not even touch. 1000 பேர் உங்கள் மேல செய்வினை வைத்து ஏவினாலும் அது உங்களை தொடாது. You know why? ஏன் தெரியுமா? Because it says in 1 John 4, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். verse 4, 4ஆம் வசனம். little children, you are from God, you have overcome them. Greater is the one who is living in you than the one who is in the world. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். So this is the thing you must understand. The one who is living in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். That's a wonderful truth. இது அற்புதமான ஒரு சத்தியம். Satan has got a lot of power. சாத்தானுக்கு நிறைய சக்திகள் உண்டு. And he can overcome us. அவன் நம்மை ஜெயிக்க முடியும். But if Jesus is living inside me, ஆனால் இயேசு எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தால், then I'm not afraid of Satan. அப்படியானால் நான் சாத்தானை என்னை ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லி நான் பயப்பட தேவையில்லை. It's like, you know, there are some dogs that are very fierce. சில நாய்களை பார்த்திருக்கிறீர்களா? கொடூரமான நாய்கள். Some people in their houses, they keep some fierce dogs. சில பேர் தங்கள் வீட்டு காவலுக்காக அல்சேஷன் நாய் போல கொடூரமான நாய்களை வைத்திருப்பார்கள். We are afraid to go there. The dog, and supposing the dog is outside the gate, we don't want to go anywhere near it. அந்த வீட்டுக்கு கேட்டுக்கு வெளியே அந்த நாய் இருக்குன்னா அந்த வீட்டு பக்கமே நம்ம போக மாட்டோம். அப்படியே உருன்னு பார்ப்போம். We see that dog and we run away. இந்த நாயை பார்த்தாலே நம்ம அப்படியே பின்னாடி ஓடி விடுவோம். Supposing there are 10 dogs like that, அதுபோல 10 நாய்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். we'll really be scared. உண்மையாலுமே நான் வாளை சுட்டி கொண்டு போய் விடுவோம். Devil is like that. பிசாசு அப்படித்தான் இருக்கிறான். But supposing உதாரணமாக I have a pet lion in my house. என் வீட்டில் ஒரு சிங்க குட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். குட்டி இல்ல, பெரிய சிங்கம். பெரிய சிங்கம், வீட்டு வளர்ப்பு சிங்கம். And that is my pet. அது என்னுடைய செல்ல பிராணி. Wherever I go, this lion comes with me. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த செல்ல பிராணி ஆகிய சிங்கம் என்னோடு கூட வருகிறது. Then there are these 10 dogs there. அங்கே 10 நாய்கள் ஊர் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. Will I be afraid? இப்போ நான் பயப்படுவேனா? Tell me. சொல்லுங்கள். I will just tell the lion, just give one roar. சிங்கத்தை பார்த்து ஒரு கர்ச்சனை செய் என்று சொல்லிவிடுவேன். அது கர்ச்சிக்கும். They will all put their tail behind their அது 10 நாயும் தன்னுடைய வாளை சுரட்டி கொண்டு ஓடிவிடும். And I walk without any fear. நான் பயமில்லாமல் நடந்து செல்வேன். That is a picture. இதுதான் அந்த படம். All the demons will run away when you realize Jesus is with you. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்திருந்தால் எல்லா பிசாசுகளும் பேய்களும் நடுங்கி ஓடிவிடும். The Bible calls Jesus the Lion of Judah. இயேசு யூத ராஜ சிங்கம் என்று வேதம் அழைக்கிறது. He's like a lion on our side. நம் பக்கத்தில் அவர் சிங்கத்தை போல இருக்கிறார். You must believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். He will always protect you. அது எப்பொழுதுமே உங்களை பாதுகாக்கும். You need never be afraid. நீ இனிமேல் பயப்பட தேவையில்லை. Some people think Jesus is against me. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு எனக்கு எப்போதும் எதிராக இருக்கிறார். Never. ஒரு காலம் இயேசு உங்களுக்கு எதிராக இல்லை. He's against the devil. எப்பொழுதுமே அவர் பிசாசுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறார் இயேசு. You fathers and mothers tell me this question. அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். When you punish your children, are you against them? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா?
No, you love them. இல்லை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள். That's why you punish them. ஆகவே தான் அவர்களை தண்டிக்கிறீர்கள். So when God corrects us and punishes us, He loves us. He's not against us. தேவன் நம்மை சீர்திருத்தி தண்டிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் வெறுக்கவில்லை. Good father can never be against his children. ஒரு நல்ல தகப்பன் ஒரு காலம் தன்னுடைய பிள்ளைக்கு எதிரியாக இருக்க மாட்டார். You must believe that God is on your side against the devil. எப்பொழுதுமே பிசாசுக்கு எதிராக தேவன் உங்கள் சார்பிலே உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். Even if you made some mistakes, சில தவறுகளை நீங்கள் செய்திருந்தாலும் God will forgive you. தேவன் உங்களுக்கு மன்னிப்பார். He will be on your side. அவர் உங்கள் சார்பாகவே இருப்பார். Against the devil always. எப்பொழுதுமே இயேசு உங்கள் சார்பாக இருந்து பிசாசு எதிராக நிற்பார். Think, oh, I made some mistake today, so God will be against me. இன்னைக்கு நான் சில தப்பு செஞ்சிட்டேன், ஆகவே தேவனுக்கு எதிராக இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம். I got angry with my husband this morning. இன்னைக்கு காலையில என்னுடைய கணவனிடத்தில் கோபப்பட்டு விட்டேன். I got angry with my wife. அல்லது என்னுடைய மனைவியிடத்தில் கோபப்பட்டு விட்டேன். Today God is against me. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விரோதமாக இருக்கிறார் என்று எண்ணலாம். He is not against you. இல்லை, உங்களுக்கு எதிராக அவர் இல்லை. He doesn't like the anger because the anger is a sickness. கோபம் என்பது ஒரு வியாதி, அந்த கோபம் தான் அவருக்கு பிடிக்காது. Supposing your child has got some sickness. உங்களுடைய குழந்தைக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. You love the child but you hate the sickness. குழந்தையை நேசிக்கிறீர்கள், அந்த வியாதியோ நீங்கள் வெறுக்கிறீர்கள். That fever, அந்த ஜுரம், you hate that fever. அந்த ஜுரத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள். But you love the child. ஆனால் குழந்தையை நேசிக்கிறீர்கள். So when there is some sin in your life, ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குமே, ஆனால் God doesn't hate you. தேவன் உன்னை வெறுப்பதில்லை. He hates the sin. அந்த பாவத்தை தான் வெறுக்கிறார். Don't let the devil ever tell you that God hates you. தேவன் உன்னை வெறுக்கிறார் என்று பிசாசுனிடத்திலே சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம். So many people condemn themselves. Oh, God hates me because I did something wrong. ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆகவே தேவன் எனக்கு எதிராகவே வந்து விட்டார் என்று சொல்லி தங்களையே அநேகர் நிர்பந்தித்துக் கொள்கிறார்கள், ஆக்கணைக்குள்ளாக்குகிறார்கள். அது எப்படி இருக்கிறது தெரியுமா? Like a child saying, "Oh, I got a fever today. Today my mommy will hate me." ஐயோ, எனக்கு ஜுரம் வந்துருச்சு, ஆகவே இன்னைக்கு அம்மா என்னை வெறுக்கறாங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்வது போல. My daddy will hate me because I got a cough today. எனக்கு ஒரு இருமல் வந்து விட்டபடினாலே என்னுடைய அப்பா என்னை வெறுக்கிறார். You love your child more that day when it is sick. உங்க குழந்தைக்கு வியாதி வந்துருச்சுன்னா அன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு அபரிமிதமான அன்பு வந்து விடும். You don't like the sickness. வியாதி உங்களுக்கு பிடிக்காது. You may even give an injection to the child to get rid of the sick. அந்த வியாதியை அந்த சரீரத்தை விட்டு போக்குவதற்காக நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி கூட போடலாம். Yeah, but you love the child. ஆனால் நீங்கள் அந்த குழந்தையை நேசிக்கிறீர்கள். Please remember this. இதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Even when you fall into sin, நாம் பாவத்திலே விழும் பொழுதும் கூட God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். But He hates that sin. ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் வெறுக்கிறார். Because He knows that sin will destroy you. ஏனென்றால் பாவம் உன்னை அழிக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Why do you hate the fever in your child? உன்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஜுரத்தை ஏன் நீங்கள் வெறுக்கிறீர்கள்? If your child has got a stomach ache, why do you hate that stomach ache? ஒரு குழந்தைக்கு வயிற்று வலி வந்து விட்டால் ஏன் அந்த வயிற்று வலியை நீங்க வெறுக்கிறாய்? Because you love the child. அந்த குழந்தையை நேசிக்கிறபடினாலே. You know that fever can kill your child. அந்த ஜுரம் அப்படியே விட்டு விட்டால் அந்த குழந்தையை கொன்றுவிடும் என்று உனக்கு தெரியும். Oh, you give medicine, you spend so much money. ஆகவே இவ்வளவு பணத்தை செலவு செய்து மருந்தை கொடுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போகிறீர்கள். Love your child. நீங்கள் குழந்தையை நேசிக்கிறீர்கள். That is why in the church we always preach against sin. ஆகவே தான் நாம் சபையிலே எப்பொழுதுமே பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறோம். We're not against people. நாம் ஜனங்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல. We are against sin. பாவத்துக்கு விரோதமானவர்கள். We hate all sin. நாம் எல்லா பாவத்தையும் வெறுக்கிறோம். Just like you hate every disease in your child. உங்களுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாதியும் நீங்கள் எப்படி வெறுக்கிறீர்களோ அதே போல I want to be a good spiritual father to all my spiritual children. என்னுடைய எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நான் நல்ல ஆவிக்குரிய தகப்பனா இருக்க விரும்புகிறேன். How shall I be a good spiritual father? நான் எப்படி நல்ல ஆவிக்குரிய தகப்பனா இருக்க முடியும்? By hating every that I see in anybody. யாரிடத்திலே பார்க்கக்கூடிய எந்த ஒரு பாவமானாலும் அதை வெறுத்து, small sin, big sin. சின்ன பாவமானாலும் பெரிய பாவமானாலும். Supposing one small thorn gets into the foot of your little child. உங்களுடைய சின்ன குழந்தையுடைய காலிலே ஒரு முள் குத்தி விட்டது, சின்ன முள் குத்தி விட்டது. It's not a big thing. அது பெரிய காரியம் அல்ல. Not like tuberculosis or fever or anything. இது எலும்புரிக்கு வியாதியை போலவோ ஜுரத்தை போலவோ பெரிய காரியம் அல்ல. Small thorn. சின்ன முள் குத்தி விட்டது. What do you say? என்ன செய்வீர்கள்? It's a small thorn, let it be there. சின்ன முள் தானே, அப்படியே குழந்தை காலிலே இருக்கட்டும் என்று விட்டு விடுவீர்களா? Do you say that? அப்படி சொல்லுவீர்களா? No. இல்லை. Even a small thorn you pull it out immediately. சின்ன முள்ளு குத்துச்சுனால அதை எப்படியாவது ஊசியை வச்சு அதை பிடுங்கிடுவீங்க. That is how we hate sin in the church. இப்படித்தான் நாம் சபையிலே பாவத்தை வெறுக்கிறோம். So don't think if the elders are preaching against sin that they hate you. ஆகவே மூப்பர்கள் பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தால் உங்களையே வெறுக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். They are good fathers. அப்படியானால் அவர் நல்ல தகப்பன்மார். Only a useless father will say, doesn't matter if you got a thorn or you got a fever, it's okay. பிரயோஜனம் இல்லாத ஒரு தகப்பன் தான் முள்ளு குத்தி விட்டதா பரவாயில்ல, ஜுரம் வந்து விட்டதா பரவாயில்ல என்று சொல்லுவார்.
இல்லை. A good father will be worried about every little pain or sickness for the child. சின்ன வலி வந்தாலும் சின்ன வியாதி வந்தாலும் நல்ல தகப்பன் அதை குறித்து கரிசனை கொண்டு அதை நீக்க முயல்வார். A good mother will be like that. நல்ல தாய் அப்படி இருப்பார்கள். That is how God is towards us. அப்படிதான் தேவன் நம் சார்பாக இருக்கிறார். God is like a father and a mother to us. தேவன் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார். See what Jesus said in Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். This is one of the greatest truths that Jesus came to reveal. இயேசு வெளிப்படுத்த வந்த மிகப்பெரிய சத்தியங்களிலே இது ஒன்று. What is it that we can experience which the Old Testament prophets could not experience? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அனுபவியாத காரியத்தை நாம் என்ன அனுபவிக்கிறோம்? It says in Matthew 7 and verse 12. மத்தேயு 7ஆம் அதிகாரம் Matthew 7 verse 11. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Have you all got it? Matthew chapter 7. மத்தேயு எடுத்துட்டீங்களா பைபிள்ல? Matthew chapter 7 verse 11. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். If you being evil, 11ஆம் வசனம். If you being evil know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good what is due? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So what does God give to his children? ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? According to this verse, இந்த வசனத்தின்படி good gifts. நன்மையான ஈவுகள். See, God never gives evil gifts. தேவன் ஒரு காலம் தீமையான வரங்களை கொடுப்பதில்லை. Never, never, never. ஒரு காலம் தீமையானவைகளை கொடுப்பதே இல்லை. You may give sometimes some bad gifts to your children. நீங்கள் சில சமயத்திலே கெட்ட ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். If you allow your children to watch some of these cinemas on television, டிவியில் ஓடக்கூடிய சினிமாவை பார்ப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களானால், what are you giving your children? பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? An evil gift. ஒரு தீமையான ஈவை கொடுக்கிறீர்கள். That is going to go into their mind. அது உங்களுடைய மனதுக்குள்ளாக சென்று and it is going to spoil the children of minds of the children. அந்த பிள்ளைகளுடைய மனதை அது கெடுக்கிறது. I am not against television. டிவிக்கு நான் விரோதமாக, தொலைக்காட்சிக்கு நான் விரோதமானவன் அல்ல. What you see there, ஆனால் அந்த டிவியில் என்ன பார்க்கிறீர்கள்? there are a lot of things that can come through that can spoil your mind. உங்களுடைய மனதை கெடுக்கக்கூடிய பல காரியங்கள் அந்த டிவியிலே வந்து கொண்டே இருக்கும். So if you have a television in your home, please make sure that you control what your children are watching. உங்கள் வீட்டில் டிவி இருக்குன்னா பிள்ளைங்க எதை பார்க்கிறாள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். It's all right if they watch news or cricket or something like that. கிரிக்கெட் பார்த்தா பரவாயில்ல, செய்தி பார்த்தா பரவாயில்ல. But even that, don't let them watch it so much that they fail in their examination. தேர்விலே பரீட்சையிலே ஃபெயில் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கிரிக்கெட் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடாது டிவியில். There's one brother in our church in Bangalore. பெங்களூரிலே ஒரு சகோதரர் சபையில் இருக்கிறார். He bought a television. அவர் முதலாவது ஒரு டிவியை வாங்கினார். I said, okay, I'm not against it. சரி, நான் அந்த டிவிக்கு விரோதமானவன் அல்ல. Make sure you don't allow your children to see anything bad. ஆனால் கெட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னேன். And even if they're watching something good like cricket, make sure they don't keep on watching it so many hours they don't study. கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்த்து கொண்டிருந்தால் கூட படிக்காத அளவுக்கு அவங்க டிவி பார்த்து மேட்ச் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அதிலையும் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். After you get television, டிவி வாங்கின பிறகு you must keep on checking your children's marks in the school. பள்ளியில் பிள்ளைகள் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க என்பதை நீங்கள் பரிசோதித்து கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னேன். If you see the marks are going down from what it was before, ஆரம்பத்திலே வாங்கின மார்க்கை விட அப்படியே குறைந்து கொண்டே இருந்தது என்றால், then you know the reason. உங்களுக்கு காரணம் தெரியும். So, and he did not listen to me. அவர் அப்பொழுது சொன்ன பொழுது எனக்கு செவி கொடுக்கவில்லை. And his child failed in the school. அவங்களுடைய பிள்ளை பள்ளியிலே ஃபெயில் ஆகிவிட்டது. So, some things may look good, but finally they harm you. ஆகவே ஆரம்பத்தில் நல்லவைகள் போல சில காரியங்கள் இருக்கும், கடைசியில் அது தீமையை விளைவிக்கும். God the Father never gives us anything evil. ஆகவே தீமையான ஒரு காரியத்தையும் பிதாவாகிய தேவன் நமக்கு தருவதில்லை. You evil people may sometimes foolishly give evil things to your children. பொல்லாதவர்களாகிய நீங்கள் புத்தி இல்லாமல் சில தீமையான காரியங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்து விடலாம். God, even if you ask him for something, he'll say no. ஆகவே சில காரியங்களை நீங்கள் கேட்டாலும் கூட தேவன் இல்லை என்று சொல்லிவிடுவார். Supposing your 3-year-old child comes to you. 3 வயது பிள்ளை உங்களிடத்தில் வருகிறது. Say, Daddy, Mommy, please give me 500 rupees. அப்பா அம்மா எனக்கு 500 ரூபாய் நோட்டு தாங்கன்னு கேட்குது.
Is 500 rupees a good thing or not? 500 ரூபாய் நல்லதா கெட்டதா? Very good thing. நல்ல ரூபா நோட்டு தான். Why don't you give it to your 3-year-old child? நல்ல 500 ரூபாய் நோட்டை ஏன் பிள்ளைக்கு கொடுக்க கூடாது? 3 வயசு பிள்ளைக்கு கொடுக்க கூடாது? He'll tear it up. அது குழந்தை பிள்ளை அப்படியே கிழிச்சு போட்டுரும். Or he'll put some colored ink on that. அல்லது இங்க் பேனா வச்சு கிறுக்கிடும் அல்லது ஸ்கெட்ச் பண்ண வச்சு கலர் அடிக்கும். So what do you say? அந்த குழந்தைக்கு தெரியாது, ஆகவே என்ன சொல்லுகிறீர்கள்? No. அது 500 ரூபாய் நோட்டை கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடுவார். Cries. அந்த குழந்தை அழுகிறது. You can cry as much as you like. No. நீ எவ்வளவு வேண்டுமானாலும் அழு, நான் தர மாட்டேன். Sometimes we wonder, why doesn't God give us something we ask? ஏன் நாம் கேட்கிற காரியத்தை தேவன் நமக்கு தருவதில்லை என்று சொல்லி சில சமயத்தில் ஆச்சரியப்படுகிறோம். Then you remember what I told you just now. இப்பொழுது நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் நினைவு கொள்ளலாம். Why don't you allow that 1-year-old child to play with that knife? ஏன் நல்ல பளபள என்று இருக்கக்கூடிய கத்தியை 1 வயசு பிள்ளைக்கு கொடுத்து விளையாடுப்பா என்று சொல்ல கொடுக்க கூடாது? Isn't a knife a very useful thing in a kitchen? சமையல் அறையிலே கத்தி இல்லாமல் எவ்வளவு கஷ்டம், அது பிரயோஜனமான ஒன்று தானே. You cannot even make a meal without a knife. ஒரு கத்தி இல்லாவிட்டால் ஒழுங்காக சமைக்க முடியாது. Why don't you give it to your 1-year-old child? ஏன் அப்படியானால் 1 வயசு பிள்ளைக்கு அந்த கத்தியை கொடுக்க கூடாது? 2-year-old child. அல்லது 2 வயசு பிள்ளைக்கு ஏன் கொடுக்க கூடாது? Take it away. ஏன் கத்தியை பிள்ளை எடுத்த உடனே நீங்கள் பிடுங்கி விடுகிறீர்கள்? Cries and cries. You don't give it. அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் கொடுப்பதில்லை. That is how God does not answer your prayer for something. இப்படித்தான் சில காரியங்களை நீங்கள் ஜெபத்திலே கேட்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை. We may think like that child, oh God doesn't give me what is good. எனக்கு நன்மையானதை தேவன் தருவதில்லை என்று சொல்லி நீங்கள் அந்த குழந்தையை போல என்னலாம்? I want this knife, he doesn't give it to me. எனக்கு இந்த கத்தி வேண்டும், அம்மா கொடுப்பதில்லை. He loves us so much. அவர் அந்தளவாய் நம்மை நேசிக்கிறார். That some things will harm us. சில காரியங்கள் நமக்கு தீமையை விளைவிக்கும். You know, even too much money can harm us. அதிக பணம் கூட சில சமயத்திலே நமக்கு கேடு விளைவிக்கும், தெரியுமா? Just like too little money also can harm us. கொஞ்சம் பணம், தேவைக்கு குறைவான பணமும் நமக்கு தீமையை விளைவிக்கும். We'll be sitting on the streets like the beggars. அப்படியானால் பிச்சைக்காரர்களை போல நாம் தெருவிலே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். Also bad. அதுவும் கெட்டதுதான். Too much also can harm us. அதிகப்படியான பணமும் நம்மை தீங்கு விளைவிக்கும். Because very often too much money we don't think about God then. நிறைய பணம் வந்து விட்டால் தேவனை குறித்து சிந்தையே இல்லாமல் போய்விடும். There's one story of one businessman. ஒரு வியாபாரி இருந்தார். Every meeting he came to the church. அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சபைக்கு வந்து கொண்டிருந்தார். Shop he had. அவருக்கு ஒரு சின்ன பெட்டி கடை இருந்தது. He had enough time to come Wednesday meeting, Sunday meeting, all meeting. அந்த சின்ன பெட்டி கடை இருந்தபடினாலே அவர் புதன்கிழமை கூட்டத்துக்கு தவறாமல் வந்து விடுவார், ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து விடுவார். As he honored God, God blessed his business and he opened another shop. அவர் தேவனை கனப்படுத்த தேவன் அவருடைய தொழிலை செழிப்படைய செய்தார். இன்னொரு கடையை திறந்தார். And more. இன்னொரு கடை. இன்னொரு கடை. And gradually his business became so much. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தொழில் வளர்ந்து விட்டது. He cancelled Wednesday meeting, no time. அவர் செய்த முதலாவது காரியம் புதன்கிழமை கூட்டத்தை ரத்து செய்தார், எனக்கு நேரம் இல்லை. Because business is so important. தொழில் முக்கியம். After some time Sunday meeting also cancelled. கொஞ்ச நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமையும் ரத்தாகி விட்டது. I have to go here, I have to go there. நான் அங்கே போய் இந்த வேலையை கவனிக்க வேண்டியிருக்கிறது, இன்னைக்கு இங்கே போக வேண்டியிருக்கிறது. For 6 months he never came to the meeting. 6 மாதமாக கூட்டங்களுக்கு வருவதே இல்லை, வர முடியவில்லை. Elder brother went to see him. மூப்பர் அவரை பார்க்க வீட்டுக்கு போனார். Every month. ஒவ்வொரு மாதமும் போவார். He said, yeah, I will come. வரம் பிரதர் என்று சொல்லுவார். Never came. வரவே இல்லை. He had 3 children. அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். One day ஒரு நாள் one very poisonous snake bit. ஒரு விஷமுள்ள பாம்பு அந்த பையனை கடிச்சிருச்சு. And they rushed him to the hospital. உடனே ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. The doctor said, டாக்டர் சொல்லிவிட்டார், no hope. நம்பிக்கையே இல்லை. Very serious. விஷம் ஏறிவிட்டது, கொடிய நிலையில் இருக்கிறான். Child will die. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய குழந்தை மரித்து விடும். Then what to do? No medicine. என்ன செய்வது? இனிமேல் வேறு மருந்தே இல்லை கொடுப்பதற்கு. Then he called the elder brother. உடனே மூப்பரிடத்திலே கூப்பிடுகிறார். பிரதர் தயவு செய்து வாங்க, வந்து என்னுடைய குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. So the elder brother came. மூப்பர் வந்தார். And he prayed. அவர் ஜெபித்தார். Lord, ஆண்டவரே, thank you for sending this snake. பாம்பை அனுப்பினதற்காக உமக்கு நன்றி. What I could not do in 6 months, this snake has done in 1 minute. 6 மாதம் என்னால் செய்ய முடியாத காரியத்தை இந்த பாம்பு ஒரு நிமிஷத்தில் செய்து விட்டது. I tried to make them think about you, they would not listen to me. தேவனை குறித்து சிந்திக்கும்படியாக நான் எவ்வளவு முயற்சி செய்தேன், அவர்கள் அப்பொழுதெல்லாம் தேவனை கண்டுகொள்ளவே இல்லை. Now the snake has made them think about you. இப்பொழுது பாம்பு இவர்களை உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் தூண்டிவிட்டது. Then he prayed for them. பிறகு அவர்களுக்காக ஜெபித்தார். I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், do you think a lot of money is a good thing? நிறைய பணம் இப்பொழுது சொல்லுங்க நன்மையான காரியமா?
Do you think a lot of money and improved business helped this man? அந்த மனிதனுக்கு வந்து சேர்ந்த பணமும் அவனுடைய செழிப்படைந்த தொழிலும் இந்த மனிதனுக்கு நன்மை செய்ததா? You know what helped him? அவனுக்கு எது உதவி செய்தது? One snake bite. ஒரே ஒரு பாம்பு கடி. Is a snake bite a good gift? பாம்பு கடி நன்மையான ஈவா? Tell me. சொல்லுங்கள். Is a snake bite a good gift? பாம்பு கடி நல்ல ஈவா இல்லையா? I don't want any snake bites. எனக்கு எந்த பாம்பு கடியும் வேண்டாம். I don't want any snake bites to bite my children. என்னுடைய பிள்ளைகளையும் எந்த பாம்பும் கடிக்க நான் விரும்பவில்லை. Nobody will say a snake bite is a very good thing. யாருமே பாம்பு கடி நன்மையானது என்று சொல்ல மாட்டார்கள். But for this man who was running after money, ஆனால் பணத்தின் பின்னாய் ஓடிக்கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு snake bite was the best thing that happened in his life. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சிறந்த காரியம் ஒரு பாம்பு கடி. Because it made him think about God. ஏனென்றால் அது தேவனை குறித்து சிந்திக்க முடியாது இவனை தூண்டியது. In the Old Testament also you read among the Israelites in the wilderness, they began to think about God when the snakes bit them. பழைய ஏற்பாட்டிலே வனாந்தரத்திலே பாம்புகள் கடித்த பொழுது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். But God was merciful, he healed them. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்து அந்த பாம்பு கடித்தவர்களை சுகப்படுத்தினார். Sometimes God allows some painful thing to happen which is a good gift. ஆகவே சில சமயத்திலே வேதனையான ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் அனுமதிக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அது நன்மையாக ஈவாய் மாறுகிறது. Remember one thing. ஆனால் ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் God is a loving father. தேவன் ஒரு அன்பான தகப்பன். He is the best father in the world. இந்த உலகத்திலே மிக சிறந்த தகப்பன் நம்முடைய தேவன். He is your father and my father. அவர் உன்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். And we must always talk to him like you talk to your daddy. உங்களுடைய அப்பாவிடத்தில் பேசுவது போல நீங்கள் அவரிடத்தில் பேசலாம். What is the most intimate word that you use to speak to your father? உங்களுடைய அப்பாவிடத்தில் நீங்கள் நெருக்கமாய் பேசுவதற்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள்? English it is daddy. ஆங்கிலத்தில் டாடி என்று கூப்பிடுவார்கள். Tamil you may be calling your father different name. தமிழ்ல வேற வேற பேர்ல நீங்கள் அப்பாவை கூப்பிடலாம். Same word you must use when you talk to God. அதே வார்த்தையை நீங்கள் தேவனிடத்தில் பேசும்பொழுது பயன்படுத்த வேண்டும். That's what Jesus said. அதைத்தான் இயேசு சொன்னார். When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது don't say oh almighty God. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டாம். Say that, there's nothing wrong in that. அதுல சொல்வது தவறு இல்லை, சொல்லலாம். ஆனால் you must call him father. அப்பா என்று நீங்கள் கூப்பிடலாம், டாடி என்று கூப்பிடலாம். Then you come close to him. அப்படியானால் நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வருகிறீர்கள். Then you know that you can ask him for anything. எதை வேண்டுமானாலும் நீங்கள் அவரிடத்தில் கேட்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். It's good for you, he'll give it to you. உங்களுக்கு எது நன்மையானதோ அதை அவர் தருவார். He knows what you need. உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He wants you to ask him. ஆனாலும் நீ கேட்க முடியாது அவர் எதிர்பார்க்கிறார். That is what Jesus said the old time prophets did not have. இதைத்தான் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் இல்லாதிருந்தது என்று சொல்கிறார். One day we'll go to heaven. ஒரு நாள் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது we'll meet Isaiah. நீங்கள் அங்கே ஏசாயாவை பார்ப்பீர்கள், Jeremiah, எரேமியாவை பார்ப்பீர்கள், John the Baptist, யோவான் ஸ்நானகனை பார்ப்பீர்கள். Wouldn't that be wonderful? அது அற்புதமாக இருக்கும் அல்லவா இவர்களை நாம் பார்ப்பது? But you ask them, அவளை பார்த்து கேட்கிறீர்கள், when you were living on earth could you call God daddy? நீங்க இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனை அப்பான்னு கூப்பிட முடிந்ததா என்று கேட்டு பாருங்க. Never. ஐயோ அப்படிலாம் நான் கூப்பிட்டதே இல்லை. Isaiah, what did you call God? ஏசாயாவே தேவனை எப்படி கூப்பிட்டீர்கள்? Oh God. ஓ தேவனே. I'll tell Isaiah, do you know what I used to call God? நான் தேவனை எப்படி அழைத்தேன் தெரியுமா? I called him daddy. நான் தேவனை அப்பா என்று அழைத்தேன். What a privilege we have which Isaiah didn't have. ஏசாயாவுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் நமக்கு எப்படி இருக்கிறது பாருங்கள். You're going to meet Habakkuk in heaven. பரலோகத்திலே ஆபகுக்கை போய் பார்க்க போகிறோம். And he's going to ask you. அவர் உங்களை பார்த்து கேட்பார், Did you read the book I wrote? நான் எழுதின புத்தகத்தை நீ வாசித்தாயா? What will you say? என்ன சொல்ல போறீங்க? Did you write a book? நீங்க புக் எழுதிருக்கீங்களா பைபிள்ல? Habakkuk? ஆபகுக்கா? Yeah, I wrote only 2 pages. ஆமா நான் 2 பக்கம் எழுதியிருக்கேன் பைபிள்ல. And you still didn't read it. ஆனாலும் அதை வாசிக்கலையா? You're going to meet Zephaniah. செப்பனியாவை அங்க போய் பார்க்க போறீங்க. He'll ask you, I wrote 3-4 pages, did you read it? நான் 3-4 பக்கங்கள் தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன், வாசித்தாயா என்று கேட்பார். You're going to meet all these authors when you go to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது இந்த வேத புத்தகத்திலே பல பகுதியில் எழுதின அந்த ஆக்கியவர்களை எல்லாம் பார்க்க போகிறீர்கள். Please read those pages before you go. நீங்கள் போவதற்கு முன்பதாக அந்த பக்கங்களை எல்லாம் வாசித்து விட்டு போங்கள். So that you can tell them. அப்பொழுது நான் வாசித்தேன் என்று சொல்ல முடியும். I'm serious.
நான் சொல்லுகிறதை கருத்தாய் சொல்லுகிறேன். We must learn to read the whole Bible. முழு புத்தகத்தையும் நாம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். In your spare time, spend a few minutes every day to read the Bible. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி ஒரு சில நிமிடங்களை செலவு செய்து வேதத்தை வாசியுங்கள். When the word of God is in you, you can overcome Satan. தேவனுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். You can talk to God as your Father. தேவனை உங்களை தகப்பனைப் போல எண்ணி அவரிடத்தில் பேச முடியும். What a wonderful privilege. என்ன அருமையான ஒரு ஸ்லாக்கியம். We are so blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Don't spend your time complaining, I don't have this, I don't have that, I don't have the other. எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி புகார் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டாம். The devil tells you that. எப்பொழுதெல்லாம் பிசாசு இதை உங்களுக்கு சொல்கிறானோ, you don't have that. உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லை, you got this sickness, you got that sickness. உனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, அந்த வியாதி வந்து விட்டது. Tell the devil. பிசாசை பார்த்து சொல்லுங்கள். But I've got a daddy in heaven. எனக்கு பரலோகத்திலே ஒரு தகப்பன் உண்டு. That is the best thing I have. எனக்கு இருக்கக்கூடிய மேன்மையான காரியம் அதுதான். What does it matter if I don't have some of these other things? இவைகள் எல்லாம் இல்லாவிட்டால் எனக்கு என்ன, அது ஒரு பொருட்டல்ல. You know, if you believe that, you'll be a very happy person. இதை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சந்தோஷமுள்ள ஒரு நபராக இருப்பீர்கள். Even when you have pain and sickness and anything. உங்களுக்கு வியாதி வந்தாலும் வேதனை வந்தாலும் எது வந்தாலும் சரி. I have, as I get older, I also have some pains and weaknesses in my body. எனக்கு வயது ஆக ஆக என்னுடைய சரீரத்திலேயும் பலவீனங்கள் வேதனைகள் வருகிறது. But I'm never unhappy. ஆனால் ஒரு காலம் நான் சந்தோஷம் இல்லாதவனாய் துக்கமுள்ளவனாய் இருந்ததில்லை. Times I ask God take it away, but God doesn't take it away. சில சமயத்தில் ஆண்டவரே இந்த வலி எடுத்து போடும் என்று கேட்கிறேன், தேவன் எடுப்பதில்லை. But I say, okay, Father, praise the Lord. ஆண்டவரே நான் சரி, உமக்கு நன்றி ஆண்டவரே. You know what's good for me. எனக்கு நன்மையானது என்ன என்று உங்களுக்கு தெரியும். Never complain. நான் ஒரு காலம் புகார் சொல்ல மாட்டேன். Never murmur about anything. எதை குறித்து முறுமுறுக்கவே மாட்டேன். I know that my daddy in heaven knows what's good for me. எனக்கு நன்மையானது எது என்பதை என்னுடைய பரத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் அறிந்திருக்கிறார். Believe that, you'll always be happy. ஆகவே இதை நீங்கள் விசுவாசித்தால் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பீர்கள். If you're a happy Christian, you'll be a blessing to other people. நாம் சந்தோஷமுள்ள கிறிஸ்துவர்களாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். So remember, there's only one book in the whole world written by God. ஆகவே இந்த முழு உலகத்திலேயும் தேவன் எழுதின புத்தகம் ஒரே ஒன்றுதான் இருக்கிறது. Please read a little bit every day. ஒவ்வொரு நாளும் இதிலே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாசியுங்கள். You must make a rule in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரமாணமாய் வைத்துக் கொள்ளுங்கள். No Bible, no food today. இன்னைக்கு வேதம் வாசிக்காட்டி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். What a wonderful thing that will be. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கும். I don't read the Bible today, I won't eat my food today. இன்னைக்கு நான் வேதம் வாசிக்காவிட்டால் இன்றைக்கு சாப்பிடவும் மாட்டேன். God bless you all. தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray that every one of us here will learn to love your word. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நேசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That we can be strong. ஆண்டவரே நாங்கள் வலிமையுள்ளவர்களாய் மாற பலனுள்ளவர்களாய் மாற முடியும். Be fearless against Satan. சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவரே பயமில்லாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.